எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு. நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசுவோம். ஐயா வணக்கம். விஜய் அரசியலுக்கு வந்துட்டார், கொடியையும் ஏற்றி வச்சுட்டார், நிறைய பேசிட்டீங்க. அதை பற்றி விஜய் பாஜகவோட பி டீம் அப்படின்ற விமர்சனம் எழுந்திருக்கு. ஓட்டை பிரிக்க தான் விஜய் வந்திருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அது எப்படி விஜயால் பி டீமாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? பை பர்த் அவர் எப்படி பிஜேபியினுடைய பி டீமாக இருப்பார்? திமுக காரன், அவனுக்கு எதிராக நிற்கிறவனெல்லாம் பிஜேபியினுடைய பி டீம் என்று சொல்லுவான். இதுதான் அவனுடைய பழக்கம். நான் சொல்லுகிறேன், விஜய் நம்பர் 1 பார்ட்டி என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த இடத்தை பிடிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ விஜயினுடைய ஓட்டை பிடிக்கின்றவனாக திமுக காரன் சொல்லப்பட மாட்டானா? அவன் பி டீமாக ஆக மாட்டானா? மோடியை எதிர்ப்பதற்கு நான் ஒருவன் தான் இருக்கிறேன் என்று சொன்னால், நீ ராஜ்நாத் சிங்கை பிடித்து தொங்கி கொண்டிருக்கிறாய், அப்புறம் என்ன உனக்கு அதானி மருமகன் வீட்டுக்கு விட்டு போகிறார்? எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உள்ளே. எங்கே புழல் சிலையை நாம் நிரப்புகின்ற நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சி எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட்டு இவரை போய் பி டீம் என்றால் என்ன பொருள் என்று நான் கேட்கின்றேன். நீ தான் பி டீம். ஏனென்றால் மோடியை எதிர்த்து வெல்ல வேண்டியவர்கள் வெளியே இருக்கிறார்கள். நீ இந்த மோடி பூச்சாண்டியை காட்டி கிறிஸ்தவர்களின் ஓட்டையும் முஸ்லீம்களின் ஓட்டையும் அச்சு குலையாமல் பெற்று விடுகிறாய். அது ஒன்றுதான் உன்னுடைய வலிமை. அது இப்பொழுது கலைந்து போய்விடும். ஏனென்றால் முன்பு நீ மட்டும்தான் எதிரி என்பது போல காட்டப்பட்ட நிலைமை இப்பொழுது போய்விட்டது. அதிமுகவும் பிஜேபிக்கு வெளியே தான் இருக்கிறது, விஜயும் வெளியே தான் இருக்கிறார். இவர்களெல்லாம் பிடி நீ பிடிமாக இருக்க மாட்டாயா? அதெல்லாம் இந்த வெட்டி எப்படி சார் திமுக இருக்கும்? எதை வைத்து பிடி முடிவு பண்ணுவது? இப்போ தமிழ்நாடு அரசியலுக்கு விஜய் அதெல்லாம் பேச வேண்டாம். தான் மட்டும்தான் பெரிய கட்சி என்றும் தனக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்றும் தனக்கு வாக்களிக்காதவர்களெல்லாம் பிஜேபியின் பி டீம் என்றும் சொல்லுகின்ற மனிதர்களை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? நீ தான் பி டீமாக போகிறாய் என்று நான் சொல்கிறேன். இவர்கள் 2 பேரும் இன்றைக்கு மோடியை எதிர்க்கின்றவர்கள் தான். மோடி எதிர்ப்பே ஒரு பெரிய கொள்கையாக என்ன? மனிதர்களை மத அடிப்படையில் ஏன் பிரிக்கிறான் என்பதற்காக நாம் மோடியை எதிர்க்கின்றோமே தவிர, ராஜ்நாத் சிங்கை கூட்டி கொண்டு குளிப்பாட்டி அனுப்பியிருக்கிறாய், வான வேடிக்கை விட்டு, பொம்மலாட்டம் விட்டு, அது விட்டு இது விட்டு. கருணாநிதியை பாராட்ட வேண்டிய அவசியம் ராஜ்நாத்துக்கு இல்லையா? பாராட்டி விட்டாராம். கூட்டணி கட்சிகளைப் போல பாராட்ட வேண்டிய அவசியம் என்று சொல்கிறார். அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது போல இருக்குது. புகழுக்குரிய மனிதர்களை புகழ்வது என்பது வேறு, அதை ஒரு கட்டாயம் கருதி புகழ்வதாக அவர் சொல்கிறார். கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு கருணாநிதியை புகழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. ராஜ்நாத் சிங்க்கு என்ன இருக்கிறது என்று கேட்டால், நான் சொல்கிறேன், முதல் நிலைக்கே வருவோம். கூட்டணி காட்சிக்காரர்கள் அவரை புகழ்ந்தாக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? காசு வாங்குகிறாய், அவன் சீட்டு கொடுப்பதற்கு அவன் வீட்டில் போய் வாசலில் நிற்கிறாய். ஆகவே அவன் சொல்லுகிறான், உனக்கு அவசியம் இருக்கிறது, நீ புகழ்ந்து தான் ஆக வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான், எதிர்பார்க்கிறான். நீ அதை சரியாக செய்வதாக அவன் சொல்லுகிறான். கூட்டணி கட்சிகளுக்கு அவசியம் இருக்கிறது. ராஜ்நாத்துக்கு என்ன அவசியம் என்றால், கூட்டணி கட்சிகளுக்கு என்ன அவசியம்? நீ தனி கட்சி தானே, தனி கொடி தானே. கூட்டணி முடிந்து விட்டது, தேர்தலோடு வெளியே வர வேண்டுமா இல்லையா? 5 ஆண்டுகளுக்கு அவனுக்கு ஜாலரை அடித்து கொண்டு ஒத்துவதி கொண்டு இருக்கிறாய். அப்புறம் என்ன நீ எதிர்கட்சி? அதனாலே தான் புதிய எதிர்கட்சிகளுக்கான வரவேற்பு கூடுதலாக இருக்கிறது. சிபிஎம், சிபிஐ, வைகோ இவர்களெல்லாம் ஒத்துவதும் நாயனத்தை வைத்து கொண்டு அரசியல் நடத்துகிற காரணத்தினால் இவர்களெல்லாம் இன்றைக்கு கருதப்படாத நிலைக்கு போய்விட்டார்கள். இல்லையா? நான் விஜய் அரசியலுக்கு வந்தால் விஜய் வராரு, விஜயால் ஜெயிக்க முடியுமா? முதல்ல எம்ஜிஆருக்கு பிறகு எந்த நடிகராவது ஜெயிச்சிருக்காங்களா? எம்ஜிஆர் அரசியல் பின்புலத்திலேருந்து வந்தார், அதனால் ஜெயிச்சார். எனக்கு அதை பற்றியெல்லாம் அவர் வருகிறார், சில காரியங்களை செய்வதற்காக வருவதாக சொல்லுகிறார். வரட்டும், அவர் மாநாட்டிலே அவருடைய பெட்டியை திறக்கட்டும், பிறகு அவர் என்ன கொள்கை வைத்திருக்கிறார், எப்படி செய்கிறார் என்றெல்லாம் பார்ப்போம். வருவதற்கு உரிமை இருக்குது. நீங்களெல்லாம் பயப்படுகிறீர்கள், ஏன் அவரை பற்றியே பேசுகிறீர்கள்? நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே புதிதாக வருகிறார், நான் கட்சி வைத்திருக்கேன், என்னை பற்றி பேசுகிறீர்களா? அவரை பற்றி எதற்காக பேசுகிறீர்களா? உரைக்கிறது, ஆகவே பேசுகிறீர்கள். அதனாலே நேற்று மந்திரி சபை மாற்றம் பற்றிய செய்தியை டிவியில் ஒளிபரப்பினார்கள். இவர் நினைத்தார்கள், திமுக காரர்கள், இந்த செய்தி வருகின்ற போது இவன் போவான், அவன் வருவான், இவன் மந்திரி ஆவான், அவன் வீட்டுக்கு போய்விடுவான் என்ற செய்தி பரபரப்பை ஏற்படுத்தி இவர் கொடியேற்றுகின்ற நிகழ்ச்சியை அமுக்கிவிடும் என்று எதிர்பார்த்தார்கள். இந்த செய்தியை 9 மணிக்கு சரியாக விட்டார்கள். இந்த செய்தி அடிவரி செய்தியாகிவிட்டது. விஜய் கொடியேற்றுகின்ற செய்தி தான் எல்லா விஜயை பார்த்து திமுக பயப்படுதா? எல்லா டிவி சேனல்களிலும் ஓடின.
என்ன பயப்படுகிறதா என்று கேட்டால் அப்புறம் எதற்கு இந்த செய்தியை வெளியிடுகிறாய்? நீ என்ன மந்திரி சபையை மாற்றி விட்டாயா? நீ எதற்கு காலையில் இந்த பொய் செய்தியை வெளியிடுகிறாய்? அரசாங்கம் வெளியிலையா, யாரோ வதந்தியை கிளப்பி விடுறாங்க. என்ன உங்களுடைய டிவியிலேயே ஓடுகிறது அரசாங்கம், சன் டிவியிலே நான் பார்த்தேன். அப்புறம் என்ன பேசுகிறாய் நீ? இதெல்லாம் சும்மா எதையாவது ஒன்றை பேசுவதற்காக பேசாதே. உண்மையை வெளிப்படுத்துவதற்கு நாம் இருவரும் பேசினால் அதில் பயன் உண்டு. சும்மா ஏதாவது உன்னுடைய அரிப்புக்கு பேசுவதாக இருந்தால் அது வேற ஆளிடம்தான் பேட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். சன் டிவியில் ஓடுகிறது மந்திரி சபை மாறப்போகிறது என்று. எதற்காக இந்த இல்லாத செய்தியை எப்பொழுதோ மாற்றுவாய்? இதை எதற்கு நேற்று வெளியிட்டாய்? நேற்று ஒரு மாற்று செய்தி பரபரப்பூட்டுகின்ற செய்தியை வெளியிடுவதற்கு உனக்கு வழி இல்லை. இது ஒன்றை தவிர விஜய் கவனத்துக்கு விடக்கூடாது என்று நீ நினைக்கிறாய். அதனால் இந்த செய்தியை வெளியிட்டீர்கள். ஆனால் உங்களுடைய சேனலை தவிர மற்ற எல்லா தொலைக்காட்சிகளிலும் உன்னுடைய செய்தி அடிவரி செய்தியாகிவிட்டது. விஜய் கொடியேற்றுகின்ற செய்தி தான் திரும்ப 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 போடப்பட்டது. 3 மணி நேரத்திற்கு 3 மணி நேரத்திற்கு உன்னுடைய செய்தி வெளியே வரவில்லை. அப்படியானால் நீ விஜயை கண்டு அஞ்சுகிறாய் என்பது ஒன்று, நீ சாரமற்று போய்விட்டாய் என்பது 2. உன்னுடைய செய்திகள், நீ மந்திரி மாறுவது, மந்திரி சபையை மாற்றுவதெல்லாம் இப்பொழுது மக்கள் இதை பற்றி புழலுக்கு போகிறானா, இவன் மந்திரி சபையில் இருக்கிறானா, அப்புறம் வெளியே போகிறானா, ஜெயிலில் இருக்கிறானா, யாருக்கும் எந்த மந்திரியை பற்றியும் கவலை இல்லை. இருக்கிற மந்திரிகள் பூராவும் புழலுக்கு போகின்ற பட்டியலில் தான் இருக்கிறார்கள். 2026க்கு முன்பு கடைசி மந்திரி சபை புழலில் நடக்கும். நம்முடைய ஸ்டாலின் தலைமை தாங்குவார். அதற்கு பிறகு அந்த கட்சி நீதி கட்சி போல் காணாமல் போய்விடும். இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. என்ன ஒரு தியரி சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்தால் அவரால் பெரிய அளவில் ஜெயிக்க முடியாது, ஆனால் ஓட்டை பிரிக்க முடியும். அந்த ஓட்டு பிரிகிறப்ப அது பிஜேபிக்கு சாதகமாக போகும் இல்லையா அப்படின்றாங்க. இவர் ஓட்டை கூடுதலாக வாங்கி திமுக பிரிக்கிறவனாக இருந்தால் என்ன செய்வது? நமக்கு மோடியை வெல்வதற்கு ஒருவேளை இவர்களுக்கு ஓட்டு கூடுதலாக இருந்து, ஏடிஎம்கே இவர்கள் நம்முடைய விஜய் இவர்களுக்கு கூடுதலாக இருந்து திமுகவுக்கு குறைவாக போய்விட்டால் சிறுபான்மையினுடைய ஓட்டு இனிமேல் திமுகவுக்கு வராது. எப்படி வராது? முன்பு நான் ஒருவன் தான் இருக்கிறேன் என்று சொன்னால் எடப்பாடி திமுகவோடு பிஜேபியோடு இருந்தார். அதன் காரணமாக மக்கள் நம்பி வாக்களிக்கவில்லை. இருந்தாலும் பிஜேபி ரொம்ப சாதுரியமாக ஒரு நல்ல ஒரு காமன் மேனுடைய லீடர் மாதிரி அவர் தெரிந்தாலும் கூட அவர் ஒரு நல்ல முடிவெடுத்தார். மற்றவர்களுக்கு அது புரியவில்லை. பிஜேபியோடு சேர்ந்தால் 4 இடம் வெற்றி பெற்றிருக்கலாம், 4 இடம் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் 26ல் அதிமுக காட்சியிலேயே இருக்காது. ஏனென்றால் யூ ஷுட் பி தி ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி டு கேப்சர் பவர். நீ ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியாக இருக்க மாட்டாய். பிஜேபியினுடைய தயவில் அல்லவா போய்விடுவாய். நாம் தனி கட்சியாக மாற்றுக் கட்சியாக இருக்க வேண்டும் என்பதில் எடப்பாடி திடமாக இருந்தார். கொஞ்சம் அவருக்கு என்ன என்றால் பழைய பழக்கத்திலிருந்து திடீரென்று வெளியே வர முடியவில்லை. அவரால் பிஜேபியை விமர்சிக்க முடியவில்லை. விமர்சிக்கிறார்ல, இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார். கடுமையாக நான் சொல்லுகிறேன், பிஜேபி மாநில அளவில் எதிர்கட்சி. இப்பொழுது திமுக பிஜேபிக்குள் நுழைய போகிறது. அதிமுக பிஜேபி மறுபடியும் இல்லை, அரசாங்க விழா எங்கேயாவது பேசுவானா? இது அதானி சபரீசனை பார்த்து விட்டு வருவதுக்கு என்ன மோடி பார்த்தாருன்னா அதானி பார்த்தாருன்னா? அதானி எல்லாம் ஃபோனில் உங்களோட காரியம் விரட்டி வாங்கக்கூடியவர். நேரிலாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதானி தெற்காசியாவினுடைய 3வது பெரிய பணக்காரன், தெரியுதா? அவர் இந்த சபரீசனை பார்க்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. அது காசு கொடுப்பதற்காக இல்லை. அதெல்லாம் தானாக போகும் வரும். அதானி என்பவர் நம்முடைய மோடியினுடைய நிழல். அவர் இங்கே வந்தது ஏதோ ஒன்று பேசுவதற்காக, அரசியல் ரீதியான மாற்றத்திற்கு அடித்தளமிடுவதற்காகத்தான் அவர் இங்கே வந்திருப்பார் என்பது எதிர்பார்ப்பு. இல்லாமல் போகட்டும். நம்ம அரசியலில் ரீடு பிட்வீன் த லைன்ஸ் என்று சொல்வார்கள். ஆகவே நடக்கின்ற ஒன்றுக்குள்ளிருந்து இன்னது வரக்கூடும் என்று எதிர்பார்ப்பது, உய்த்து உணர்வது, அதுதான் ரீடு பிட்வீன் த லைன்ஸ். இப்போ திமுக அதிமுக இருக்கு. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு கிளைகளிலும் அவ்வளோ பெரிய கட்டமைப்பை கொண்ட கட்சிகள் ரெண்டும். காசை வைத்து வெறும் சினிமா பிரபலத்தை எனக்கு விஜய் கட்சியை தாங்கி நிற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவன் இல்லை. நான் என்ன நடக்கிறதோ அதை நான் திறனாய்வு செய்கிறேனே தவிர, விஜய் ஒரு பெரிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வருகிறார் என்கின்ற கருத்து பெருவாரியான பேருக்கு இருக்கிறது. அதனாலே தான் ஊடகங்களெல்லாம் அவர் கொடியேற்றினால் போய் அங்கே நிற்கிறீர்கள், சினிமா பிரபலம் வேட்டியை அவிழ்த்து கட்டினால் கூட இது பெரிய செய்தியாக உங்களுக்கு ஆகிறது. அப்புறம் என்ன பேசுகிறீர்கள்? இவர் 9% ஓட்டு வாங்குவார், 4% ஓட்டு தான் வாங்குவார். சினிமா பிரபலம் அப்படின்றது வேற, அரசியல் பேஸ்ன்றது வேற இல்ல, அரசியலுக்கு இருக்கிற தொண்டர்கள் கூட்டம்ன்றது வேற இல்ல, உணர்வுன்றது வேற இல்ல.
இதே மாதிரி நீங்கள் இப்போ அஜித்துக்கு போகிறீர்களா, வினோத்துக்கு போகிறீர்களா, மற்றவர்கள் அஜித்துக்கு தான் கூட்டம் போகுது, சினிமா ரீதியாக கூட்டம் போகும், சரி, பிரபலத்துக்காக உனக்கு கூட்டம். புரியவில்லை நான் பேசுவது. அவர் அரசியலுக்கு வருகிறார் என்பதனாலே தான் நீ பயப்படுகிறாய். இல்லாவிட்டால் அவருடைய படம் எத்தனை நாள் ஓடினால் உனக்கு என்ன ஆனது? நீனும் ரெட் ஜெயிண்டில் அதை வாங்கி ஓட்டி லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று தான் பார்ப்பாய். அவர் அரசியலுக்கு வருவதனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று அஞ்சுகிறீர்கள். அப்புறம் சினிமாவுக்கு வருகிறது கூட்டம், சினிமா அதுதானே அவருக்கு. எனக்கு அவரை எவ்வளவோ சிறந்த கருத்துக்களை நான் முன்வைத்திருக்கிறேன் இந்த கட்சியில். எனக்கு ஏன் கூட்டம் வரவில்லை? நான் ஒவ்வொரு ஆளாக சேர்க்க வேண்டியது இருக்கிறது. அவர் பல ஆயிரக்கணக்கான பேரை ஒரே நேரத்தில் திரட்ட முடிகிறது என்பது ஒரு விளைவை ஏற்படுத்தும். ஜனநாயகம் என்பது சிறந்த அறிவு, சிறந்த கொள்கை, சிறந்த உழைப்பு, சிறந்த நேர்மை இவற்றின் மீது கட்டப்படுவதல்ல, பெரிய கூட்டத்தின் மீது கட்டப்படுவது. அந்த கூட்டத்தை திரட்டுகிற ஆற்றல் எந்த மனிதனுக்கு இருக்கிறதோ அவன் தலைவன். அதுதான் ஜனநாயகம். டி ராஜேந்தர், சரத்குமார், அவர்களெல்லாம் கூட்டத்தை திரட்ட முடியும். கமல்ஹாசன் அது இருக்கு. நான் ஒன்று சொல்லுவேன், சிவாஜியிலிருந்து இதெல்லாம் இதற்கு எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் பெரிய அளவுக்கு திரட்ட முடியவில்லை. ஏனென்றால் எம்ஜிஆர் ஹி கேம் வித் எ பொலிட்டிக்கல் சென்ஸ். அவர் வருகின்ற போதே தெளிவாக கருணாநிதியை பெரட்டி விட்டார். அடுத்தாற்போல் நடக்கின்ற இடைத்தேர்தலில் 3 கட்சியும் 50 விழுக்காட்டுக்கு கீழே, இவர் மட்டும் 51 விழுக்காடு வாங்கினார். அரசியல்வாதிகளை தனக்கு பக்கத்தில் வைத்து கொண்டார். கல்யாண சுந்தரம் போன்றவர்களை எல்லாம் வைத்து கொண்டு அடுத்த தேர்தலில் அவர் ஆட்சிக்கு வந்தார். கருணாநிதி 14 ஆண்டுகள் வனவாசம் போனார். எம்ஜிஆர் இறக்கால் 100 நாள் ஓடுகின்ற படம் போல 100 நாள் ஓடுகின்ற ஆட்சி என்று சொல்லப்பட்ட எம்ஜிஆருடைய ஆட்சி 14 ஆண்டுகள் நீடித்தது. கருணாநிதி இவர் மறைந்து சமாதிக்கு போகின்ற காலம் வரையிலும் கருணாநிதியால் எழுந்திருக்க முடியவில்லை. அப்புறமும் அந்த கட்சி கொஞ்சம் ஜானகி, ஜெயலலிதா என்று உடைந்திருக்காவிட்டால் அடுத்த ஆட்சியும் அவர்கள் தான் தொடர்ந்திருப்பார்கள். உன்னுடைய யோக்கியதை அது. 14 வருஷம் ஒரு ஆளை நீக்கி 5 முறை ஜெயித்தார், 8 முறை ஜெயித்தார் என்பது 14 ஆண்டுகள் ஆட்சியை விட்டு நீக்கி வைத்தார்கள். நான் சொல்லுகிறேன், இதை எதிர்ப்பதற்கு நல்ல ஆள் வந்தால் சிறந்தது. எல்லாவற்றிலும் ஒரு பொய்மை, ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்கின்ற சுயநல நோக்கு, அப்புறம் உங்களுக்கு வாரிசு முறை, இதுதான் உங்களுடைய அரசியல். எப்படி கருணாநிதி பாதையை அமைத்து பத்திரமாக பணத்தோடு மகனுக்கு மகுடத்தை கொடுத்து விட்டு போனார். இப்பொழுது அவருடைய மகனுக்கு பத்திரமாக பணத்தோடு மகுடத்தை கொடுக்க போகிறார். ஜனநாயகத்தில் ஒரு முடியாட்சி ஏற்படுத்துகிறார் பாருங்கள். முடியாட்சி ஜனநாயகத்திற்குள் நடக்கின்ற முடியாட்சி. வழி வழியாக வர முடிகிறது. பணம் இருக்கிறது, கூட்டம் இருக்கிறது. காசை விட்டால் கூட்டம் சேருகிறது, காசை விட்டால் ஓட்டு கிடைக்கிறது. நாம் எவ்வளவு தப்புகள் செய்தால் என்ன? இதற்கு மேல் தப்பு உலகத்தில் ஒரு கட்சியும் செய்ய முடியாது. ஒரு திட்டமும் இல்லை. இந்த பையன்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்க போகிறார். அவன் மேட்னி ஷோ பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். அதனால் அங்கிள் ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தார் என்று அவருக்கு ஓட்டு போடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். அந்த 1000 ரூபாய் எதற்கு? படிப்பதற்கு இப்பொழுது எல்லாரும் வருகிறார்கள். 100க்கு 98 பேர் படிக்காதவர்களே கிடையாது. இப்பொழுது இயற்கையாக படிப்பதற்கு வருகிறார்கள். இந்த கல்வித்தரத்தை கூட்டு. உன்னுடைய அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியனுக்கு 7500 பேருக்கு கல்லூரி ஆசிரியர்கள் 25 ஆண்டு காலமாக அவர்கள் வெறும் தற்காலிக ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். பேராசிரியர்களாக, தற்காலிக துணை பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சம்பளம் 25,000 ரூபாய். கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லுகிறது 50,000 கொடு என்று. இந்த புதுச்சேரியில் 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள் இந்த தற்காலிகமாக எடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு கல்லூரியில். இன்றைக்கும் முன்னெல்லாம் யார் இருக்க சொன்னார்கள்? போ, வேறு வேலைக்கு போய் ஆட்டோ ஓட்டு என்று பேசுகிறார் நம்முடைய பொன்முடி. நான் கேட்கிறேன், பிஹெச்டி பட்டம் பெற்றுவிட்டு 25 ஆண்டுகளாக அவன் டெம்பரரியாக 5,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய்க்கு வந்திருக்கிறான். அவனுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு உனக்கு வக்கில்லை. ஆனால் நீ அவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், இவனுக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறாய். எதுக்கு செய்ய வேண்டுமோ அதற்கு ஏன் செய்யவில்லை? இவனுடைய ஓட்டு 7,000, அவனுடைய ஓட்டு பல லட்சம். இந்த அடிப்படையிலேயே ஒரு ஆட்சி நடத்தினால் இந்த நாடு எப்படி விளங்கும்? வாத்தியாருக்கு சம்பளம் கொடுப்பதில்லை, வாத்தியாரை நிரந்தரமாக்குவதில்லை, டிஎன்பிசியில் தேர்வு வைத்து இவர்களை எடுத்துக்கொள்வதில்லை. பிஹெச்டியெல்லாம் படித்து விட்டு தான் உட்கார்ந்துருக்கிறான். உயர்நிலைப் பள்ளியில் 7,000 8,000 ஆசிரியர்கள் டெம்பரரியாக இருக்கிறார்கள். உன்னால் 70,000 80,000 சம்பளம் கொடுக்க வேண்டிய நிலை வரும் என்பதற்காக நீ எல்லாரையும் தற்காலிகமாக எடுத்துக்கொள்கிறாய். பேருந்து ஓட்டுவதற்கு டிரைவர் தற்காலிகம், கண்டக்டர் தற்காலிகம், அவனுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க மாட்டாய். அவனுக்கு 650 ரூபாய் சம்பளம். மெய்க்காட்டு ஆளுக்கு, செங்கற்செட்டு சாந்து செட்டு தூக்குகிற பெண்ணுக்கு என்ன சம்பளமோ அதே சம்பளம் ஒரு பஸ் டிரைவருக்கு, அரசு பஸ் டிரைவருக்கு.
அது ஏஜென்சி மூலம் கொடுப்பதால் அவன் 150 ரூபாய் கமிஷன் எடுத்துக்கொள்வான். நாட்டிலே இருக்கிறவனையெல்லாம் சுரண்டி, அரசு என்பது தனி மனிதன் சுரண்டுவான், தனி முதலாளி சுரண்டுவான். அரசு சுரண்டுமா? அரசு சுரண்டுகிறது. அப்படி அரசு சுரண்டுகிறது. அப்புறம் இந்த அம்மாவுக்கு 1000 ரூபாய், அப்புறம் அந்த பெண்ணுக்கு 1000 ரூபாய், இவருக்கு 1000 ரூபாய். அம்மா ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த காலத்தில் பெண்கள் படிக்க வராத காலம். பெண்களை எல்லாம் முதுநிலை கல்வி படிக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதனாலே சொன்னார்கள் 5 ஆண்டுகளுக்கு படித்து விடு, கல்லூரிக்குள் நுழைந்து முதுகலை பட்டம் பெற்றுவிடு, 50,000 ரூபாய் தருகிறேன், ஒரு ஆண்டுக்கு 10,000 ரூபாய். அதைத்தான் ஜெயலலிதா தொகுத்து கொடுத்ததை வகுத்து கொடுக்குறார் இவர். இவர் எப்போதும் ஸ்டிக்கர் விட்டுக்கிறவர் தான். உன்னுடைய பேர் இருக்கிறத மார்ஷல், அதில் உன்னுடைய நெற்றியிலே ஸ்டாலின் என்று ஒட்டி விட்டால் நீ மார்ஷலாக எல்லாம் போய் விடுவாய். பார்க்கிறவன் நிறைய ஸ்டாலின் என்று எழுதியிருக்கு. ஸ்டாலின் அவர் தான் கொடுத்தது. அந்த அம்மா போட்ட திட்டம் அது. 50,000 ரூபாய் உனக்கு படிப்பதற்கு 5 ஆண்டுகள் சேர்த்து தருகிறேன், பயன்படும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தால் வெட்டி செலவு தான் ஆகும். 50,000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன், முதுகலைக்கு விடு. 50,000 ரூபாய்க்கு தாலி கொடுக்குறேன், 1 பவுன் தாலி, ₹1,00,000 நீ திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தி கொண்டு வேலைக்கு போ என்று அவர்கள் எப்படி அவர்களை மேல்நிலைக்கு தூக்கிவிட்டு அவர்களை நிலைப்படுத்த வேண்டும் குடும்பமாக என்பதற்கு ஜெயலலிதா திட்டம் போட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். இதை நீ 50,000 ரூபாயை வருஷத்துக்கு 10,000 ரூபாயை வகுத்து கொடுக்குறாய், மாதத்திற்கு 1000 ரூபாயை கொடுக்குறேன். இது உங்களுடைய திட்டமா? உனக்கு ஸ்டிக்கர் ஒட்டத்தான் தெரியும். அம்மா திட்டத்தை உங்களுடைய திட்டமாக ஆக்கி கொள்கிறாய். அம்மா உணவகத்தை அப்படியே மூடலாமா என்று யோசித்து வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் அம்மா காலத்திலேயே வந்தவை தான். அம்மா உணவகம் என்பது நாட்டிலே உள்ள ஏழைகள் இவ்வளவு பணம் கொடுத்து பெரிய உணவு விடுதிகளில் சாப்பிட முடியாதவர்களுக்கு ₹1 இட்லி, ₹5 பொங்கல், மத்தியான சாப்பாடு ₹10 முடிந்துவிடும். இதெல்லாம் அவர்கள் காலத்தில் கொண்டு வந்தது தான். அவர்களுக்கான திட்டங்கள் அன்றைக்கு சரண் சிங் கொண்டு வந்த காந்தியன் ப்ளூ பிரிண்டில் இருந்த நான் உடனே அம்மாவிடம் பேசியிருக்கிறேன். அம்மா இதெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். ஜனதா சாப்பாடு என்று ₹5 போட்டான் ஜனதா ஆட்சியில். எல்லா கடைகளுக்கும் உத்தரவிட்டான், ஜனதா சாப்பாடு 25% போட வேண்டும், மீதியெல்லாம் உன்னுடைய விருப்பத்திற்கு விலை வைத்துக்கொள். இந்த ஜனதா சாப்பாடு 25% போடவில்லை என்றால் நீ ஹோட்டல் நடத்த முடியாது என்பது மொரார்ஜி தேசாய் காலத்தில் சரண் சிங்கினுடைய கருத்தின் அடிப்படையில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த ஜனதா சாப்பாடு தான் இந்த அம்மா உணவகம். நான் யாரை பார்த்து யார் காப்பி அடிக்கிறார்கள், இவர் குறைவானவர்கள் அவர்கள் கூடுதலானவர்கள் என்பதெல்லாம் என்னுடைய கருத்தல்ல. சிறந்தவற்றை யாரோ ஒருவர் சிந்தித்தால் அதை நாடு முழுவதும் பின்பற்ற வேண்டியதுதான். அதனாலே அம்மா உணவகம் ஒரு சிறந்த திட்டம். அதனாலே இதென்ன சும்மா நீ உனக்கு ஒன்றும் தெரியாது, எதுவும் புரியாது, உனக்கு எழுதி கொடுக்குறவங்க ஒரு முட்டாள் நான் சொல்லுகிறேன். இல்லாவிட்டால் எங்கேயாவது கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கலைஞரை போட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவருக்கு ராஜ்நாத் சிங்குக்கு இல்லை என்று சொன்னால் ராஜ்நாத் சிங்கை பற்றி சொல்வதாக நினைத்து கொண்டு பேசுகிறாய். கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் புகழ்ந்தாக வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால் புகழ் இருக்கிறதோ இல்லையோ புகழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன் இருக்கிறது என்ற கேள்வி எழுப்பப்பட்டால் அவன் பணம் வாங்கி கொள்கிறான், சீட்டு வாங்கி கொள்கிறான், அவனுக்கு கொத்தடிமையாக இருக்காவிட்டால் அவனோடு சேர்ந்து இருக்க முடியாது என்பதெல்லாம் எதிர்க்கட்சிகளை கேவலப்படுத்துகின்ற போக்குகள். ஏதோ ஒரு முட்டாள் எழுதி கொடுக்குறான், அதை இவர் படிக்கிறார். தான் விவரமில்லாத ஆளாக இருப்பது பெரிய விஷயம் இல்லை. இந்த தனக்கு சேவை செய்கின்றவனும் விவரம் இல்லாதவனாக இருக்கிறானே, அதுதான் ஒரு பெரிய சங்கதி. யூடியூப்லலாம் நிறைய அங்கங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க, பழக்கருப்பையா விஜயுடன் இணைக்கிறார் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரை நான் பார்க்கவும் இல்லை, அவர் என்னை கூப்பிடவும் இல்லை, காலமாக ஆகிவிட்டது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அவரோடு பழகி இருக்கிறேன், அவ்வளோதான். நல்ல நட்பு உண்டு எனக்கு அவருக்கும். அதெல்லாம் எனக்கு யாரோட நட்பு இல்லை? எடப்பாடியோட நட்பு இல்லையா? விஜயோட நட்பு இல்லையா? என் ஸ்டாலினோட ஒரு நட்பு இல்லையா? எனக்கு தெரியாதா? நான் உங்களுடைய ஆட்சி முறை மக்களுக்கு எதிராக இருக்கிறது, அதனாலே அதை எதிர்க்கிறோம் என்பதை தவிர விஜய் அழைத்தா போவீங்களா? இது என்ன இது கேட்பேன். அப்புறம் ஒரு சினிமா நடி கேட்பேன் சொல்லி அவள் அழைத்தாலும் போவா என்று கேட்பேன். நீ கேட்பதற்கெல்லாம் நான் விடை சொல்லி கொண்டிருக்க முடியாது. இது எதுக்கு? ஊகத்தின் பேரில் உய்த்துணர்வின் பேரில் கேள்விகள் எழுப்பப்படுவதும் பதில் சொல்வதும் சரியான அல்ல. இதை விட இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. அழைத்தால் போவீர்களா, அழைக்காவிட்டால் போக மாட்டீர்களா, கேள்விகளை விடு. அது பேசுவதற்கு சீமான் இருக்கிறார், அங்கு போய் பேசு. இந்த மாதிரி விஷயமெல்லாம் பேசுவதற்கு ரொம்ப விருப்பப்படுவார். என்ன, அதனாலே தரமுடைய கேள்விகளை கேடு, அரசியல் ரீதியாக உள்ள விடைகளை நான் சொல்கிறேன்.